ஹாய், நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என் பையனோட ஷேரிங் டே. குழந்தைங்களுக்காக அப்படிங்கிறதுனால நான் எங்கேயுமே ரெட் சில்லி வந்து சேர்க்கல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க பன்னீரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கு கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கணும். வதக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். கொரக்கரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.